எப்படி இருக்கும் என்னென்ன பாதுகாப்பு மரங்களின் மரங்களுக்காக அடுத்து மலைகளின் மாநாடு, அப்புறம் தண்ணீரின் மாநாடு. இது 3 ஒவ்வொரு மாசம் முதல்ல கால்நடைனா என்ன நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கணும். செல்வங்கள் அதுல கல்வி, இந்த செல்வத்துல தானியங்கள், கால்நடை இதெல்லாம் வருது. அந்த கால்நடை செல்வங்களை பாதுகாக்க ஆடு மாடு மரங்களின் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். ஆனால் மரங்கள் ஒரு இயற்கையின் பெருவாய்ப்பை பாருங்க, ஒரு கொடையை பாருங்க. இந்த மரங்கள் இந்த நச்சு காற்றை சுவாசிச்சு தூய காற்றை வெளியிடு, நீர் காற்றை வெளியிடு, ஆக்சிஜனை வெளியிடு. இந்த 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 சமநிலை இல்லைன்னா எந்த உயிரினமும் இல்லை, மனிதனுக்கு இல்லை, எந்த உயிரினமும் இருக்க முடியாது. அப்படின்னா மரமா நம்ம உயிரான்னு நீங்க பாக்கணும். இப்ப வந்து நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்றை அவன் தான் அதை மூச்சு காற்றா மாத்தி தர்றான். அப்ப மரம் நம்முடைய மரம் வளர்வதே வனம் செய்வோம் அப்படிங்கிற கருத்தை வழிநடத்தி நம்ம போகணும். இப்ப உங்களுக்கு புவி வெப்பமாகுது எல்லாருக்கும் தெரியும். அதை தடுக்க என்ன வழி இருக்குது? மரம் வளர்த்தல் தான். அதை வலியுறுத்தி தான் நம்ம வருகிற 30ஆம் தேதி எங்க ஐயா மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் சைதை துரைசாமி அவர்களுடைய காடு ஐயா 68 ஏக்கர்ல காடு. என் தம்பி வெற்றி துரைசாமி அவங்க நண்பன்லாம் வளர்த்த காடு அந்த மரங்களின் மாநாடு நடக்குது ஆகஸ்ட் 30. மரங்கள் கூட நீங்க பேசுறது நிறைய பேர் சமசமா அது எப்படின்னு தெரியாதவங்க பேசும்போது இப்ப எங்க அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி பால் கறந்ததை எப்படி நம்ம பேசலாமா? அறியாமை, அது அறிவியலுங்கிறது அறியாமை இல்லை, அறியாம பேசுறாங்க. இப்போ ஒரு மாடை கட்டி வச்சுட்டு அது இருக்கிற பட்டாசு வெடியை போட்டா என்ன செய்யணும்? அப்ப பெரிய வெடியை போட்டா அத்துக்கு வெள்ளிய இசையை ஒரு 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 எல்லா அறிஞர்களும் மரம் செடிகளோடு பேசும். அந்த ஆண்டு பூக்கள் உண்டாக்கி ஒரு தோப்புல நிறைய மரங்கள் இருக்கும்போது ஒரு பக்கத்தில் இருக்கிற மரத்தை அடுத்த ஆண்டு பூக்கள் உண்டாக்கி அதனால ஒரு தொட்டா செடி அந்த தொட்டா ஏன் சொல்லுது? அப்ப உணர்வு தெரியுது. அப்ப அதனால நீங்க